அடாளுயர வீச்சரவா வாடா அசையாதுடா கீனாட்டியன் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க என்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த நல்லாங்குளம் கிராமத்துக்கு உன் இடமணிய கொஞ்ச நேரம் ஏமாற்றி குத்த வச்சது மதுரை மேலமடக்கம்மாயா பாண்டியே மேலமடக்கம்மாயா நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி ஓடி வாடா ஏ பாண்டி முன்னி செத்ததாமது சடகருப்பாயுரணி பாண்டி முனியா ஒத்த காலு சப்பானியா சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு பிறவியில ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா நீ வளர்த்த இத்தி மரம் கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ரெடி சார் டைரக்டர் மயிர் சார் ஓகே ரெடி எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க போ என்னத்த வாங்க எல்லாரும் வாங்க காட்சிகள் ஆரம்பம் கூட்டம் இல்லை என்ற கருப்பு வரும்போதே அபிராமத்துல ஒரு 800 பேர்த்த கூட்டம் வந்திருக்கலாமடா பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் கூடியிருக்கிற அண்ணாச்சி ஊத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி ஹலோ கூத்து பாக்க நல்லாங்குளத்துல கூத்து பாக்க ஏங்க எம்கேஆர் வந்துட்டாருங்க சூப்பருங்க ஐ லவ் யூ டீச்சர் வாவ் கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு போடே நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியாக துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல கூத்து பார்க்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்து பானையில தண்ணி ஊத்திட்டு வந்துட்டீங்களா அக்கா அக்கா My mummy, my father, my sister, my brother, all family coming is okay. நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம குலசாமி அருளோடு நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் கலைய வாழ வைக்கிற தமிழ் உறவுகளே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்
ரூபாய் சரியா போச்சு. ஐயா ராதாகிருஷ்ணன் கிடையாது, நான் குரண்டு சுப்பிரமணி. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. பிறை திணிப்பேன் மைனே. ராதாகிருஷ்ணன் தான் இம்பட்டுக்கான மசுரை வச்சு உனக்கு அடையான்னு தெரியல, போத ஓவர். ராதாகிருஷ்ணன் வரணுமா? அப்படி போற தூய்மையா குடிக்குமேனே. வாடா ஒரு சோக்கர் வாடா. கேமரா கேமரா வேல்ராஜ் மேன், அந்த பாடியை காலி பண்ணுங்கடா. இங்க வாரு ஐயா, விழா கமிட்டி கொஞ்சம் வெதரில் அடிக்க முடியுமா? ஆளை காலி பண்ணிருங்க. அருமையான ஊர் நல்லாங்குளம். உண்மையிலேயே நாடகம் இன்னைக்கா புரட்டாசி கடைசி இல்லையா? ஊரை வந்திருக்கிறது வெளியூர். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இருக்கேன். வெளியூர் ஆளுலாம் கைதுக்குங்க. சரி அப்படியே வீட்டுக்கு போங்களேன். பொட்டலை கிடக்கட்டும், காலாகத்தில் காசு வாங்கிட்டு போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் வீடு வீடாக கொஞ்சம் ஆளை கூட்டுவாங்க. அப்போ தெரியாமல் வந்துட்டு நல்லா இருப்பான். உண்மையிலே மை செட்டு சூப்பர். உண்மையிலே யார் பள்ளத்தில் விழுக போகிறாங்கன்னு தெரியல. இந்த கொட்டா ஓட்ட ஆளுக்கு காசு கொடுக்காதே. போய் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வர்றாரு. அவர் எவ்வளோ சேவை செஞ்சிருக்காரு அந்த ஊருக்கு. ஒரு படிக்கட்டு இல்லை. கொட்டாய் எவ்வளோ பிரச்சனை போடக்கூடாது. உள்ளே உட்கார்றதுக்கு 5க்கு 5 ஓடுங்க. ஒருத்தன் மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு குசி விட்டு போட்டோம். என்ன கொட்டாக? யாருப்பா கொட்டாக ஓட்டுறது? பின்னாடி இருக்கதா? எங்கள் அண்ணன் போட்டிருக்காது. ஏன்னா இன்னைக்கு கொட்டா அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருனே. பூரா வெளியூர்லேருந்து தானே எல்லோரும் இருக்கீங்க. இந்த ஊரில் எங்கள் களிச்சேரி மாதிரி தானே இருக்குது. 6-7 வீடு தான் இருக்கேன். இப்போ 50 பேர் இருக்குமா? மற்ற நாள் கிளட கட்டி இங்கே கிடக்குங்க. நீங்கள் ஊரம் சொகுசா சென்னையில் இருக்கிய. சரி தங்கப்பாண்டி ஊர் காவல் படையில் தானே இருக்க. டெய்லி இந்த ஊரில் செக்யூரிட்டி யார்? அந்த வயசான ஆளுங்க நமக்கு முக்கியம். ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. பெருசு 2 பேரும் என்ன ஒன்றுங்க? என்னப்பா பெருசு 2 பேரும் என்ன ஒன்றுங்க? தாயம் போடுங்க. சரி சரி, தாயம் போட்டு வெளியூர்லேருந்து வர்றதுக்குள்ளே 2 குடும்பத்தை கெடுத்து விட்டு தகடு வச்சுட்டு போயிடுவாங்க. எக்கோ வைப்பா. எங்கள் அண்ணன் மண்டலம் மாணிக்கம், முருகா அண்ணன் ஆப்ரேட்ரு, பாலமுறைய மைசூட்டு தானே. இழந்த குளம். என்ன நீதான் ஓனரா? அப்போ 500 ரூபா விடு. சரி ஹலோ 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 இல்லை பிறகு இந்த நாட்டில் என்னென்னத்துக்கோ சண்டை ஓடுறாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன பண்ண போற நீ? என்ன ஏன் காசு வெட்டி போட வந்தியா? திரும்ப திரும்ப பேசுற நீ. ஏலே வெதர்ல ஆடுறா. தமிழ்நாட்டுக்கே கேடுறா. ஹலோ 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 மானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம். நல்லாங்குளம் தேவர்களின் பூமி. நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம்? இங்கிருக்கும் நல்லவர்களை தானே சூழ்ந்தது 2 பாவம். கலங்காதே ராசா களம் வரட்டும். நள்ளிரவு வந்த வெண்ணி தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னே. 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரின் நந்தியோய் முக்குளத்தை சேர்ந்து நல்லாங்குளத்தில் வாழும் தேவன் மகந்தேயோய். போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. அது பசும்புத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையவ சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க.
பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற செல்லமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க சாமிங்க தேவரையா சாமிங்க இந்த நல்லாங்குளம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க அவர் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா இது நல்லோர்கள் இதயமதில் துள்ளும் மறந்து நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து எடு கண்டால் பசும் பண்ணிலே வடரும் மறந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நானும் மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா பாரு பிரம்மச்சாரி மறந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து முக்குளத்து மூலிகையால் வந்த மறந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து எக்குளமும் போற்றுகின்ற மறவர் மறந்து நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டு எழுதி வைத்த என்ன மறந்து எடு கண்டால் பசும்பொன்னிலே படரும் மறந்து அடைய கூழமும் வணங்குகின்ற தெய்வ மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா ஹலோ இன்னொரு சாங் காட்டு வழி போடுறேன் 2 பாட்டு பாடிட்டே ஒரு 100 ரூபா கூட இல்லை 3வது சாங் ரெடி பண்ணுறேன் ஹலோ கொடுத்தாத்தான் ஏழை வேலைக்கு கஞ்சி ஊற்ற முடியும் நான் என்ன செய்ய விதி ஹலோ காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கொஞ்ச நேரம் கலங்கி நிக்காத மரவனா பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு ஆமா கொண்டேங்கொட்டை மரவனா பேரு சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க வேற ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க வேற காட்டு
மாங்குளம் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் கொண்டேங்கோட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. அவன் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற ஒன்னு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. முக்குளத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. அவன் கொண்டேங்கோட்டை மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் முக்கியத்தவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அவன் புலித்தவன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நன்றி. கைதட்டின 4 பேத்துக்கு நன்றி. அங்கிட்டு இருக்க எல்லாம் ஜவராஜாவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒன்றும் பருப்பு வேகலையே. 3 சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, 2 மண்ணெண்ணெய் லிட்டர் காலி ஆயிடுச்சு. தங்கப்பாண்டி உளுந்த வடைக்கு நக்கிடுத்துறீங்க. எங்கள் அப்போ வர்றாரு, ஏதாவது செய்வார். மரியாதைக்குரிய அந்த தூய்மை குடிமன தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொதுவாக தம்பியை பற்றி சொல்லணும். இன்றைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்ந்தால் போதும் என்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் இன்றைக்கும் அநேகமாக இந்த பகுதியில் ஒரு ஊனமுற்றோராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அல்லது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற எல்லோருக்கும் அவர்களை தேடி சென்று அவர்களை பாதுகாக்கிற ஏற்பாடு என்பது உண்மையிலே ஒரு தனிநபரால் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு வரைக்கும் நிரூபித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா ஒரு 2 வாடியை காலி வேணும் அப்படிப்பா. ஏமன் காலை துண்டு காணாது கொஞ்சம். அடுத்தபடியாக இந்த மேடையில் ஹார்மோனியஸ்டை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவன் தாங்க, அவனுக்கு 2 துண்டா போடுங்க. காணாது பாவம், சிமெண்ட் மூட கொஞ்சம் பிராண்டட் கம்பெனி. நீ வரவே கூடாது, போயிரு மாவட்டத்தை கிடந்து. அதே போல மிருதங்க சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய கப்ளிங் பண்ணிட்டான். அவன் கப்ளிங் அடிச்சுக்கிறான். அவ்வளோ நம்ம பையன்தான் லூசு கண்டாலுமே. அவருடைய சகோதரருக்கு இந்த சால்வை அணிவித்து கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அப்படியே நீர்மலைக்கு வர்ற மாதிரியே இருப்பேன். என் கம்பெனி ஆளுகளை பூரா பார்த்தா பூரா செயின் வரைக்கிற மாதிரி தான். அப்படியே இந்த அண்ணே வந்தேன் பால்கோவா கண்டுருவேன். ரொம்ப பெருமையா இருக்கு. வாப்பா தின்னி கொதி மேனே போடா பேப்பைய மேடை. நன்றி ப்ரோ. அதே போல ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அருள் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஏன் போய் எடுத்துட்டு வர்றிய? மொத்தமாக போடுங்க. உதறி போடும் போதே அவன் தடுமை முடிச்சு தெரியணும். அப்படியே ஜஸ்ட்டு வாங்க. அடுத்தபடியாக தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பெரிய தலைக்காய். எல்லா கோயிலுக்கு வருதேன் பூஜாரி, கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். நானும் அதே சேம்டி பங்காளி இதே 2 பேர் பங்காளி. இன்னைக்கு இந்த பொதுவாக நம்முடைய ஊரில் யாரும் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது என்பது நம்முடைய ஊரினுடைய விதி. இருந்தாலும் இந்த நாடகத்தில் மரியாதைக்குரிய தம்பி அந்த அன்பாலயத்துக்கு உதவுகின்ற வகையில் நன்கொடை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படி மேடைக்கு அருகாமல் வந்து மற்றபடி எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் மேடைக்கு அருகாமல் உட்காந்துருக்காங்க அந்த முத்திரலாண்டி. அவர்கிட்ட பேரை பதிவு செஞ்சு கொஞ்சம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாடகத்துக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த இடையூறு வராது இந்த கூட்டத்தில் வரப்போகுது. இதில் எந்த இடையூறு வராது.
நமக்கு மச்சான் தாடா தங்க மாட்டி. மச்சான் தானா? மச்சான். பொன்னாடிய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் நல்லாங்குளம். பூரா சென்னையில் இருக்காங்க. நான் நாஸ்டா துண்டிங்களா? சென்னை பாசை தான். இந்த 4 பேர் வெளியூராப்பா. ஓ, கிளம்புறது நல்லது. ஊர் தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே சுடு தான். 2 கொட்டை க்ளோஸ். என்ன பெரிய பெரிய என்னமோ கட்டலா மீன் ஏலம் எடுக்கிற மாதிரி 4 பேரும் பேசிட்டே இருக்கல. என்ன மற்ற ஆளுகளை பார்த்தா இழிச்சாப்பை மாதிரி தெரியுதா? தெரிச்சு போவோம் பேப்பைமைங்களா. அவங்க கண்ணை முழிச்சுக்கிட்டு பூரா மெட்ராஸ்லேருந்து தாய் வழியெல்லாம் அங்கே முழிச்சு கிடக்க ஐயனாரை கும்பிட. சரிதானே? எங்கள் அண்ணன் மீசியை தெருவது என்ன நடக்க போதா? நல்லாங்குளம் கிராமத்தாரர்களுக்கும் இந்த நல்லாங்குளம் கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னா, வெளியூர்லேருந்து வந்தாக பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய பெருமை. அவங்களத்தையும் வரவேற்கணும். எத்தனை பேர் ஓசி வண்டியில் வந்தியோ, இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறையோ, பூரா எங்கள் அண்ணன் தம்பியவே. மை செட்டு அமைத்து கொண்டு இருக்கின்ற இளந்தகுளம் பாலமுருகன் அருமையான மை செட்டு. குடிச்சா மூத்திரத்தை குடிக்கணும். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டு பேஞ்சே வந்துட்டேன் கண்டாலுமே தண்ணியை போட்டு. பட் உப்பு கைக்குமே அது பக்காளி நம்ம நல்லா இருந்துச்சு. இளைய பேப்பாய்மை உண்மையிலே அருமையான மை செட். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற எங்களை சொல்லி ஆகணும். என்ன ஏன் அவங்க மூத்திரண்டு வருவாங்களா? அவன் பாரு உடம்புக்கு தண்ணியை குடிச்சிருக்கேன். நல்லா மிருதங்காரியம் முகத்தை பாருங்க. நம்ம கம்மாயில் அடக்கும் பாரு முக்களிப்பேன். அதுக்கு பிறந்த மாதிரியே தான் விரைச்சு உட்காந்துருவேன். ஒரே அடிதான், நீர்மாலை அடி அடிப்பேன். என்ன பாட்டு பாடு. இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு விட்டேன். சலங்கை இட்டாலும் ஒரு மாதம் நாரதர் பாடினேன். அடிச்சாம் பாரு கிண்ணா கிண்ணா கிண்ணான்ட்டேன். அதோட எழுதி வச்சுட்டு கயத்தை கொண்டு போய் நின்ட்டேன். என் கம்பெனி அப்படி இருக்கு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் நமது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே நிற்கக்கூடிய தேவர் மீடியா என் தம்பி ஆல்டிபட்டி, என் செல்ல தம்பி மகேஷ் கைது விட்டலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஊர் காவல் படையில் பணிபுரிந்து இங்கே யூடியூப் எடுத்து சொல்லித்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து நம்ம புத்தூர் வருஷம் 300 நாடகம் வருவேன். இதுக்கடுத்து யார் வருவேன்னு தெரியாமல் கண்டாலுமே எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மயிரும் கிடையாது அவன். ஹலோ ப்ரோ, நீங்கள் கைதட்டக்கூடாது, அவன் லோக்கல் ரெவடி பிறந்துடும், நம்ம பையன்தான் பிளேடு போடும். எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்க இருக்கு ஏன் என்ன பேசாம உட்காரப்பா. நாங்களே உள்ள உட்காந்து பயந்து கிடக்க, நீ வேற. இந்த இருக்கிற ஆளுங்க 3 மணி வரைக்கும் எப்படியாவது இருக்கணும். அப்படி போற ஆளுங்க உங்க பேரை பதிவு செஞ்சுட்டு போங்க. என்னத்த பொம்பளை ஆள்லாம் ரொம்ப நன்றி தான் நன்றி தான். தாய்மார் இல்லைன்னா நாங்கள்லாம் எப்படி காப்பி குடிக்கிறது? ரொம்ப நன்றி. லோன்லாம் வாங்குவீங்களா மெட்ராஸ்லாம்? உண்மையில லோன் வாங்கக்கூடாதா? இருக்கிற காசை வச்சு பொழப்பு நடத்தணும். சில பேர்லாம் அது தெரியல. லோனாக வாங்குறிய, லோனுக்காரன் வந்தோடனே வேலைக்கு நோய் படுத்துக்கிறிய. அவன் என்ன பண்ணிடுறேன், வீட்டுக்கு முன்னாடி குடிசை ஓட்டு அவன் படுத்துறேன். காசை கட்டினாத்தே வண்டி எடுத்துகிட்டு போவேன், ஏன் ஓனர் என்னை கொண்டு விடுறான்னு. லோனு வாங்கிக்கிட்டு லோல் போடுவதை விட சேமித்த காசை வைத்து வாழ தெரிந்தவன் தான் உலகத்திலே அறிவாளி என்பதை சொல்கிறேன். உண்மையிலேயே பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா எல்லாம் நல்லா கவனிக்கணும் ஐயா. அவரை போன்று இனிமேல் ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் கிடையாது. உண்மையில் ஏழைகளுக்காக சொத்துக்கள் எல்லாம் தாரவாத்து நம்மளுக்காக இன்னைக்கு தெய்வமா நின்று காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையை அந்த மேடையில் சொல்லுவேன். நான் 12 வருஷம் குழந்தை இல்லை எனக்கு. போன வட்டம் தேவர் மீடியாவில் தான் பசும்பொன்னில் நின்று அந்த ஒளிநாடாவில் என் தம்பி ஆல்டிவட்டி மகேஷ் பதிவு செஞ்சேன். ஐயாட்ட நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் எனக்கு அழகான ஒரு இந்திராணி அம்மையார் பிறந்திருக்கிறார். இதே உண்மை, இது பெருமை அல்ல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர்லாம் தண்ணியை போட்டுக்கிட்டு பசுமோனுக்கு போகும்போது பைக்கு மேலே ஏறினுக்கிட்டு குய்யி ஐயின்றேன் சட்டியே ஓடாமல். அதெல்லாம் கிடையாது. பக்தியோடு ஒரு மனதோடு நீ விரதம் இருந்து பசுமன் சித்தர் ஆலயத்துக்கு செல். என்ன நேர்ந்துக்கிட்டால் நடக்கலைன்னா என்னே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவருடைய மகிமை அறிந்தவன் எம்கேஆர் அந்த கோமாளி. அதுக்காக உங்கள் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எங்கேயும் சொல்லுவேன்.
அவர் தெய்வந்தான், தெய்வந்தான், சாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு சித்தர். அதைத்தியா பசுமனை கிளம்பிட்டேன். இது யாரு கேட்குறான்? யாருமே செய்கிறது இல்லையே. ஆளுக்கு போயிட்டுக்கிட்டு போய் பசுமல்ல போய் ஆய்வுலாம் கிடையாது. ஐயா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த அளவுக்காக இருக்கோம். அதே மாதிரி திருத்தலம் தான் பசும்பொன். அதே மாதிரி வருகின்ற குரு பூஜைக்கெல்லாம் இளைய சமுதாயம் யாராக இருந்தாலும் என்ன நேர்ந்துக்கிறீங்களோ மனதார நேர்ந்துக்கங்க, சித்தர் நிறைவேற்றி செய்வார். அவர் ஏழைகளுக்காக நம்ம சமுதாயத்துக்காக எதுவுமே செய்யலை. என்ன சமுதாயம்டா, எல்லாம் நல்லா இருங்கடா, வயக்காடு வேணுமா எடுத்துக்கங்கடா, சொத்து வேணுமா எடுத்துக்கங்கடா, எல்லாரும் நல்லா இருங்கடா, ஏன் சமுதாய மக்களை எப்படியாவது பொழைச்சுக்கிறான்னு சொன்னார் அவர் முத்துராமலிங்க தேவரையா. இதை யார் இப்போ நினச்சி பார்க்குறா? இப்போ ஒரு கணேஷ் போயில உடுத்துவிட்டு 7 நாள் சொல்லி காமிக்கிறேன். அந்த ஓராரில் மச்சேன் அன்னைக்கு அரை பாக்கெட் வாங்கினார் தள்ளேன்றேன். அவரை மாதிரி இருந்தாலும் பிடிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். இந்த 4 பேர் ரொம்ப வாய் பேசுறீங்களப்பா, சேட்டு மைங்களா. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? பேசாம எல்லாரும் பேசாம இது சொல்லி பூரா 500 ரூபா தரேன். என்ன செஞ்சார்? அவ்வளோதான், கிட்னி சுருக்க விழுந்துருச்சு, நீர் கசிவு ஓவர். என்ன செஞ்சாரு? குண்டு வச்சாரு. ஆமா, குண்டு வச்சாரு, வெடி வச்சாரு. புசுவான கம்பெனி கூட அவரு தானே. சிவாஜி அந்த வளைவு பஸ் ஸ்டாண்டை தாண்டவனே ஃபயர் ஆபீஸ் வந்து அவரது கம்பெனி. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் தான். இந்த செட்டு இங்கே பார்த்துருக்கனே, பெருமாள் கோயில். நன்றி நன்றி, எங்கள் அண்ணன் வந்திருக்கு. ரொம்ப நாளாச்சு என் தங்கத்தெல்லாம் பார்த்து. அங்கிட்டே ஓடிடுறான், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, மணப்பாறைன்னு. இங்கிட்டு பற்றியா வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் தினசரி எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறது. இந்த என்னமோ கபடியில் அப்படித்தான் போடுவாங்க, கோடு போடும்போது கேமரா மறைக்கக்கூடாதுன்னு போனால் அந்த தமிழனுக்கு ஒரு கைதட்ட போடுவான். அதான் படித்த அறிவாள். கேமரா மறைக்காமல் போனால் சில பேர்லாம் சாமி ஆடும் போது இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து முகத்தை காட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் சாமியார் ஸ்டெப்பு போட்டு ஆடுது, கிஞ்சா கிஞ்சா கிஞ்சா. இவங்க அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுப்பாங்க. அப்போத்தான் வீடியோ ஓடும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் சாமியை கூப்பிட்டு நொண்டி சாமியை கேமராமேனு சேரில் நின்றுக்கிட்டு கலட்டிக்கிட்டு இப்படி எடுத்தவன். இவன் கவட்டுக்குள்ளே நொண்டி சாமி ஆடுறவன் படுத்து கிடந்திருக்கேன், அவனுக்கு தெரியலை. ஏண்டான் மட்டார்னு விழுந்து காலையில் சாமி ஆட்டத்தை போடுறான்ட்டு வெறும் செருப்பாக எடுத்து வச்சிருக்கேன். செருப்பு, காலு, கொலுசு மண்ணில் உருண்டு. சாமி என்பது யார்? இப்போ எல்லாரும் இங்கேருந்து வெளியூர்லேருந்து ஏன் வந்திய? நம்ம ஐயனாரை கும்பிடணும், வருஷம் ஃபுல்லாக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாமிக்கு நிறையா செய்யணும் தானே எல்லாரும் வந்திய. சாமி இருக்கு, துடியார். இந்த 4 பேருக்கு அனத்தம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாடு, புடி மாடு, சும்மால் அண்டா, ஒரு குத்து விளக்கு பெண்டு ஒன்று. அங்கிட்ட ஆள் இருக்கா? கம்மா கிடக்கு, தண்ணி இல்லையப்பு. வந்தவங்க மூத்திரம் பெஞ்சா கூட நிறையாதடா. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க. வறட்சி மாவட்டம் அல்ல. அந்த வறட்சி மாவட்டத்தில் தான் பிறந்து சாதித்தவர்கள், பெரிய ஆளுகள் அதிகம் என்பதை நான் சொல்றேன். சாதாரண மாவட்டம் கிடையாது. ஒரு ஆளு க்ளோஸ், தாயை விழுந்துருச்சு, 12 3 போல. இந்த ஏமேன் காலேன் தூதே எமகண்டேன் 4 பேர் 4 hours இந்த நாடகத்தை கெடுக்க பார்க்குறாங்க. அப்புறம் காவல்துறை இருக்காங்களா? ஐயா இருந்த எண்ணெயை சுடுங்கய்யா, தாயை செத்துறேன், தண்ணியை போட்டு மொத்தமா. இந்த 4 பேர் தான் எனக்கு விளம்பரத்தாளுங்க. காலையில் அபிராமம் பூரா என் பேச்சாத்தான் இருக்கு. போய் எப்படி பேசுற? எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, வேற ஒருத்தர் வந்தேன் மசுறு மட்டையோடன்றுவேன். அங்கே இருக்க ஆளு, அந்த ஆள் தானே வந்தேன். அவன் மசுறு கிசுறுலாம் இருந்தாங்க. அவன் கொண்ட ஓட்டிருந்தேன் மழுக்குன்னு தெரிவேன். அதனால நாடகம் பார்க்கறது, இந்த நல்லாங்குளத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இங்கே மது குடிப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன். உண்மையிலே சூப்பர்யா என் தங்கங்களா, நீங்களாம் நல்லா இருக்கணும். ஒரு சிலர் ஆள் குடிக்கிறீங்க, லேசாக வாடை வந்துச்சு, அதை திருந்திக்கிறது நல்லது. ஏன்னா மேடையில் நிற்கக்கூடிய அந்த எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடியாரம் தான் எந்த கோயிலையும் சத்தியம் பண்ணுவேன். குடியை விட்டதுனால தான் இம்புட்டு நல்லவர்களை நான் பழகியிருக்கேன், அவ்வளோதான். குடியை விட்டதுனால தான். இதில் என்ன பெருமை பசிரு? சில பேர்லாம் பாரு, கொத்தனார் வேலைக்கு போயிட்டு காலுகள்லாம் சிமுண்டா இருக்கும், வண்டியில் மட்டக்கம்பு தூக்குண்டோட தெரிவேன். போய் கேளு, அவன் பார்க்குற வேலையை கேவலமாக நினைப்பேன். என்ன கொத்தனார் வேலைக்கா? 3 பில்டிங் மச்சேன். அபிராமத்தில் ஒன்று பூச்சி நடக்குது, இங்கே காங்கிரீட் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பார்த்தோம்னா இவன் மம்பட்டியை போட்டு கலவை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். யகு யகு யகுன்னு.
இதுல யாரோ மாடு புடி மாடு யாரோ சொல்லியிருக்க. அது பாட்டில் பார்த்தீங்களா இல்லையா? தலையில முளைச்சிருக்கு சேனம் முண்டை. என்ன கோட்டை வச்சா இப்ப போலீஸ்ல சொல்லிடுறேன், பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாப்புலன்னு. அது வெட்டி இழுக்கட்டும் உனக்கு. சரி வந்துட்டு எல்லாம் மண்ணை வாரி தூத்திட்டு போ. எதுக்கு வந்த? ஏன் வந்த? கருப்பு படுத்துறீங்களா? குடிப்பது சில பேர் பெருமையா சொல்றிய. நேத்தெல்லாம் பார்த்தா 1.5 புல்லு இருக்கேன் அடிச்சா அவ்வளோதான். எது பெருமையாக்க? பெருமையெல்லாம் கிடையாது. குடியாரனை பார்த்து குடியை நிப்பாட்ட விட்டா யாருமே நிப்பாட்ட முடியாது. நான் சொல்றேன், 1008 சத்தியம் பண்ற ஆளுகள்லாம் அதில் இருப்பேன். பொண்டாட்டிகிட்ட போய் சில பேர் இந்த 100-200 பிடுங்கிறதுக்கு அப்படியே காலெல்லாம் நக்குவான்ப்பா. அதை போய் அப்படியே காலெல்லாம் அமுக்குவேன். இங்கே பாரு பரமேஸ்வரி, அது என்ன ஒரு 300 ரூபா அந்த கொடுவேன், கை நடுங்குதுன்றேன். அது ஏய் இதே உனக்கு வேலை மச்சரா போக முண்டை, இதோட குடிச்சா நீ செருப்பிட்டாரு சரணு கொடுத்து விட்டுறேன். நிறைய போதில் வருவேன். என்னையோட அவ்வளோதான். முட்டை பிடிச்சி கொடுத்துறேன். அதுகளும் பாவம், அதுக்கு என்ன பண்ணும்? மறுநாள் காலையில் பார்த்தா தலை வலிக்குது, 50 ரூபா விடுன்னு கேட்பேன். மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதிவை நிறுத்த முடியும். மனக்கட்டுப்பாடு தான். இதில் சில பேர் போட்டு விடுவாங்க. திருநெல்வேலிக்கு அங்கிட்டு வடக்க ஒரு கயிறு கட்டினா அப்படியே நிற்குதான்ப்பா சரக்கு. சில பேர் என்ன கட்டிட்டு இங்கே வந்துட்டு அதில் 2 பேர் போட்டு விடுவேன். கயிறை கலட்டிக்கிட்டு அடிச்சு விட்டு தண்ணியில் அலசி கட்டினா சரியா போயிட மாட்டான்வேன், கலட்டிடுவேன். உண்மைதான்ப்பா. அதுலேயும் நம்ம ஆளுகள்லாம் பயங்கர அறிவாளினா தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. வெறும் சரக்கு அடிச்சா வேகமா குடல் வேகுமா. அட்வைஸ் பண்றேன், 7up ஊத்தி அடி. ஏன் பவுண்டா ஒரிஜினல் கோமியம் ஓகே. ஏலம் கேட்கறது கேட்கலாம். பவுண்டா இங்கிட்டு மாசா கேட்கலாம். ஐயா நீங்க கேளுங்கய்யா. இது என்ன ஏல கடையா தம்பி? ஒரு அளவு தான்டா. அண்ணே இல்லையாப்பா? நான் குடிக்க வேணாம் சொல்றேன் பாரு, பவுண்டான்றேன். பச்சை தண்ணி அப்புறா பேச்சு. ஏய் சரக்கடிக்கும் போது உமட்டும் போது எத்தனை மாத்திரையை கண்டுபிடிச்சா மருத்துவர். ஆனா உமட்டும் போது மண்டே மோந்துவாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. மண்டே மோந்துவாருன்றேன். அதையும் உமட்டுச்சுன்னா சில பேர் கம்பு கூட்ட கிளச்சு விடுவேன். மோந்து வர்றான். அதை மோந்து பார்த்து ஒருத்தன் 20 நாள் குளுக்கோஸ் ஏற்றி கிடந்தேன். பேர் தான் சோனை. எவன் சோனையா அவன் தலையில விழுந்துருச்சு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல ஆம்பளை ஆளுகள்லாம் கம் கூட மோந்து பாருங்க. எல்லாம் அது இல்லடா பெரிய தண்ணி பேமேனு. எங்க ஆத்தாக்கமாருக காலில் விழுந்து அந்த தடத்துல இருக்க மண்ணல்லி எல்லாரும் தாயத்து செஞ்சு ஓடணும். பொம்பளை ஆளுக உங்களை தாத்தா நீங்க நல்லா இருக்கணும் தா. நீங்க லேச தண்ணி அடிக்கலே. அப்படி அடிச்சா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அங்கிருந்து போய் அபிராமத்திலேருந்து புருஷன் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றாரு. இங்கே ஒரு அக்கா இது ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்து அது நிலைமை என்ன ஆகும்? என்னடி கோத்தாண்டுவேன். அது என்னடா கொம்மா ஓடி போட வாடா பாஞ்சு வாப்பான். குடும்பம் மசுறுமாறு. ஆனா அதெல்லாம் செய்யாமல் அந்நிய நாட்டில் உள்ள பெண்கள் செய்யக்கூடிய தவறை என் வீரத்தமிழச்சியில் யாருமே தமிழ்நாட்டில் செய்வதில்லை. கைதட்ட மாட்டேன். எப்படி கைதட்டுவேன்? பப்ளிக்கான கம்பெனிக்கு வேலைக்கு போனால் ஒட்டிக்கிடுச்சு. அதுக்குத்தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ரொம்ப ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. மானாமர பக்கம் பிள்ளத்தி விழா குழந்தை எங்கள் ஊர். அங்கே சாராயம் தான். அப்போ சாராயத்துக்கு குடிச்சு விட்ட ஆம்பளை ஆளு ஊரான் ஒவ்வொருத்தையும் வரும்போது தரங்கு மூங்கி கம்பு அங்கிருந்து கரையை விட்டு இறங்கும்போது அடிக்கு நொத்தோ எவனோ இருந்தாலும் போடா போடான்னு போனவனே எவனையும் அடிக்க மாட்டேன், பொண்டாட்டியே போட்டு அடிப்பேன். அடிச்சா இங்கே அடிக்கிற அங்கே இருக்க அடி விழுங்க. அங்கே அடித்தவனே சேலைகளை பாவாடையெல்லாம் அள்ளிக்கிட்டு நேராக போனால் இந்திராணி காப்பாற்றிடுவான்னு அவன் வீட்டுக்கு போ. இந்திராணி புருஷன் அவளை சங்கில மிதிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அத்தாடி குடியை கருத்துட்டாளுகள். ஐயோ பிரியா வீட்டுக்கு போனால் நம்மளை காப்பாற்றிடுவா. ஏ பிரியா என்னை காப்பாற்றுன்னு பார்த்தா பிரியா புருஷன் கழுத்தை பிடிச்சி இப்படி இருந்திருப்பேன். மறுநாள் காலையில் தான் பொம்பளைய ஊரம் கருவில் உட்காந்து வெளியே இருக்கும்போது பேசும். சண்டாலும் தரங்கிட்ட குத்தி விட்டாண்டி வெளியே இருக்கும்போது கடுக்குது. உனக்குக்கா எனக்கு செப்பையிலே ஓட்டு உழப்புனாக்கா, உனக்கு சங்க ஒதுக்கிட்டியா. அப்படிலாம் இருந்துச்சு.
இப்போ எந்த புருஷனை போய் பொண்டாட்டிக்கெல்லாம் போய் லேசா தொட முடியாதுல்ல. ஏன்னு தொட்ட சத்தியம் போய் ஒரு அரைஞ்சேன் அப்படித்தான் ஒருத்தன் தண்ணியை போட்டு பூஜா கல்யாணம் பண்ணுவேன். பீர் சாப்பிட்ருக்கேன். பீர் சாப்பிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டேன். ஏய் பிரித்திகா கம் கியர். அது வாட் பிரபு ஏ பிரபு காம் கர்த்தாகா. என்ன இடியட் என்ன தோசை அது. உள்ள போனவனே காலை பேண்ட்டை மாட்டிட்டு வந்துட்டு அவள் கராயத்தில் 3 வெல்ட்டா இந்த முட்டைக்கு தெரியல. வெளியே வந்துட்டு சாகோ பூகோ அடிச்சா உள்ள கதறேன். அடிச்சா வெதறதெல்லாம் எத்தி அள்ளி அதை அவங்க அப்பா வெளியே நின்று அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஏய் கிறுக்கு பையன் என்ன மெதுவா பண்றா படம் என்னைய மாதிரி அந்த வேகமெல்லாம் வேணாம் குறைச்சிக்க. வெளியே வந்து அவன் கெந்தி அவங்க அப்பா இவ்வளவு வேகம் ஆகாதுப்பா போடா கண்டாடி மணி கொல்ல தெரிஞ்சாடா அப்பா அப்பான்னு கத்துறேன் கெந்திரியாடா வெதற பிடிச்சிக்கிட்டு கட்டிங் போட வச்சு அடிக்கிறான். அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்னப்பா வெதர் நான் கொட்டை அண்ணே. இவனை கூட்டு போய் அலசி பாரு. ஏலே என்னடா ஒரு சாங் பாடுவோம். ஹலோ 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 பாட்டு பாடுறா. வேணா மது பழக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து பேசாதீங்களா. நல்லா காமெடி ஒன்றையடா விஜய் டிவி மாதிரி வர வர. ஐயா இந்த மிருதங்கக்காரனை ஏதாவது சோழியை முடிக்க முடியுமா? ஒரு 1,00,000 தரேன் கிராமத்துக்கு நான். என்ன ஊர்ல வெட்டி குத்திட்டு கிடக்குறான். அன்னைக்கு ஒரு ஊர்லாம் சண்டை ஓட்டு சூறு கத்தியோட அறுத்துட்டு கிடக்காங்க. இவன் அதுல ஒரு ஆள்கிட்ட போய் சுண்ணாம்பு இருக்குமான்றாங்க. காக்கடா அகத்தி கொலையை தின்றது மாதிரி ஊர்ல இருக்கேன்னு ரொம்பிருச்சுனே மச்சான். அது ஜூஸ் கிடையாது இருந்தாலும் எச்சி ஜூஸ் மாதிரியே துப்பி வச்சிருக்கேன் பவுண்டாக்கல்ல. ஓ இந்த காசை வாங்கி நான் சலுப்புடேன். எதுல விட்டேன்? வாயில. நன்றி நன்றி நன்றி. வர வெள்ளிக்கிழமை வாங்க. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. இடியட். சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே அத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் பாலா போன குடினால தெருவில் வாடுமே. ஒரு உள்ள கைதட்ட மாட்டீங்களே என்ன தலைவா? இப்படிலாம் அப்படி பாட்டு வருதா? பின்னாடி கிணறு வெட்டுவேன் அதில் ஊற ஊற இறச்சிக்கிடுவேன். ஏதோ பாட்டு தெய்வத்தினுடைய அருளும் பெத்த தாய் தகப்பேன் அவங்க ஜீன்லேருந்து வந்தது. அந்த கலை எல்லாத்துக்கும் கலையை கிடச்சிடாது. நீங்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரும் உட்காந்துருக்கலாம் சாதாரண வீட்டு பிள்ளையெல்லாம் கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கு. அப்படித்தான் வந்தேன் தம்பி. அவன் காலடி நம்ம நல்லா இருக்கணும். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இந்த எங்கள் அண்ணன் கைதட்டுதாரு. ஐயா ஐயா எதாவது எரிக்க முடியுமா? ஏதாவது மண்ணெண்ணை குண்டை வீசுங்கயா. ஆமாம்மா கட்டி வாங்கி கொடுத்து இந்த நிலைமையில் இருக்கு. தங்கப்பாண்டி லத்தியை வச்சு இது பண்ணி விடு. சுடக்கூடாது லேசாக அரை வேக்காடா கொடு. என்னடா அது என்ன கருவாடா?
கூமாப்பட்டி தங்கப்பாண்டின்ற ஒரு தமிழன் எங்கண்ட ஒரு இழுவதாண்டா, ஒரு இழுவை எழுத்தேன் டிவியில் எழுத்துட்டாங்க. எங்க என்னங்க அவனுக்கு எங்கனைய மச்சம் இருக்கு, அந்த மச்சத்தை செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லாத்துக்கும் நல்ல லேடிஸ் ஆமை. எங்கன்னு சொன்னேன், அழகு வட்ட உள்ள புசு புசுன்னு இருக்கான், அவளை போட்டு கட்டி பிடிச்சி பிணைஞ்சு உருள்றேன். இங்க வாரு விஜய் 1/2 டன், இன்னொரு பிள்ளை 1.5 டன். இதுக்காவது பரவாயில்ல, சில ஊர்லாம் டான்ஸை போட்டு விடுறாங்க எத்து பல்லு முண்டையா, கட்டி பிடிக்கும் போது பல்லு வந்து மூக்க கீறி விடுது. அது என்கிட்ட வர்ற பொம்பளையெல்லாம் வேப்பனை தேய்ச்ச பொம்பளையே அது. இதை வச்சு நான் கட்டி பிடிச்சி தடவி இந்த நான் காசை வாங்கி நம்ம செலுப்புட. ஏன்னா இந்த தங்கப்பாண்டிக்கு எதில் மச்சம் இருக்கு, ஸ்டேட்டஸ் வைக்கணும். நாளைக்கு எடுத்தேன். திறமை உள்ள மனிதனுக்கு தான் பரிசு. உண்மையிலே இன்னைக்கு திறமையை பூரா வெளியே கொண்டு வர்றது எதுனா யூடியூப் சேனல் தான். நீங்கள் 3 பேர் இந்த வேல்ராஜ் கேமராமேனு எல்லாரும் பார்த்துருப்பிய. நமது முக்குல சமுதாயத்தில் கல்லர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான் வேல்ராஜ் கேமராமேனு. எங்கள் அண்ணே அது வந்து இந்த கூத்தியார் உண்டு மதுரை கப்பலூர் பக்கத்தில் இருக்குது வேல்ராஜ் அண்ணே. எந்த ஃபோன் அடித்தாலும் என்கிட்ட வந்து அதிக நேரம் பேசுவார். நல்ல மனிதன் உண்மையிலே வேல்ராஜ் கேமராமேன். இந்த விடுதலை கொம்பேன் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கேமராமேன். அவரு கூட என்கிட்ட அந்தளவுக்கு பில்டப் பண்ணதில்லை. நீங்கள் 3 பேர் பேட்டரி லோவானா சார்ஜ் போட விதியத்த வயலுங்க 3 பேரும் அப்படியே எறிடுவாங்க. அது என்னென்னா ஒரு அண்ணன்னு மரியாதை இல்லை. அவங்க ஒரு ஆள் சாமி ஆடுனா ஏதாவது ஆடுனா கேமரான்ட்டுவேன், திருப்புறதுக்குள்ளே அந்த ஆள் திருப்பணம் போயிடுவேன். அப்படியே அசால்ட்டு அந்த நட்டெல்லாம் கலட்டி அவங்க. எங்கிட்ட 3 பேர் நல்லா இருங்கப்பா. உண்மையிலேயே யூடியூப் சேனலை ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தொழிலை வச்சு அதில் ஒரு குடும்பம் வாழுது. எல்லாரும் நல்லா இருக்கான், நல்லா இருங்கப்பா. மைசெட்டுக்கு பொன்னாட பார்த்துனீங்களா? மைசெட்டுக்கு அப்பு மச்சான் வாங்க ஏங்க இந்த மைசெட்டுக்கு ஒன்று போத்தி விடுங்க. பூராமே மைசெட்டில் வேலை ஆக்கிற ஆளு தானே கும்பிட்டு போறா. மரியாதைக்குரிய பைக் செட் உரிமையாளர் சுரேந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் தானே ரொம்ப சுதந்திரிச்சு எங்க அண்ணே. அதே உணரா உண்மையிலே எத்தனையோ ஊரில் பார்த்துருக்கேன். இந்த ஓனர் மட்டும் ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னா, அப்போதான் இறக்கப்பட்டு 5 பத்து தருவாங்கன்ட்டு. அது கிடையாது, உழைக்கிற வர்க்கம் எப்பயுமே பிடிச்சாரு. ஓகே, யூடியூப் சேனல் தேவர் மீடியா. அதுக்குரிய தேவர் மீடியானுடைய மகேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போல நம்முடைய உறவினர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை தங்கப்பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த பாண்டி புத்துரு வாங்க. அவன் காலாஞ்சி நீ வாங்கிட்டு போப்பா. அவன் பத்தியா அவன் பெரிய ஆளாயிட்டான், அவ்வளோதான். ஆல்டிபட்டி தம்பி தேவர் மீடியா இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே தமிழகத்திலே தேவர் மீடியா எங்கே பார்த்தாலும் வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களோட சேவை. தம்பி ஊருக்கு கவலைப்பட தம்பி தங்கப்பாண்டி. இன்னைக்கு தான் என் தம்பி என்ஃபீல்டு வாங்கினேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. என்ஃபீல்டு வாங்குவேன், பெட்ரோல் போட இல்லாமல் எனக்கு ஃபோன் அடித்து ஜிபே பண்ண சொல்லுவேன். அதே போல அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய இருக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த முகத்தை பார்த்தவொடனே சில பேருக்கு அப்படியே சோகமாக இருப்பீங்களே, எத்தனை இவர் தான் எனக்கு 200 ஓட்டாரு 300 ஓட்டாருன்னு பேசுவியே, ரவுண்டு 1000மா? வணக்கம்யா. நம்முடைய அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அதே துண்டுதான் மச்சான், அப்படி டைலாக மாற்றி பேசுவார். சால்வேன் எவனா ஆம்பளை கை வைக்கிறேன் முருகா எதன் ஒன்ற. ஏய் நான் அவங்களுக்கு கையால் போட்டு விட்டுருவேன், கணேஷ் போல ஓட்டுறாங்கன்ட்டு. காவல்துறை எனக்கு நண்பர்கள். இது வந்து என்ன பொய்ன்ற தம்பி, தகடை வெட்டி இதில் வச்சு விட்டுருவேன்.
காவல்துறை அதிகாரி என் நண்பர்கள் ஏன்னு சொல்கிறேன், உண்மையிலேயே நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் நான் கண்ட உண்மை இருக்காங்க, இறக்கப்படுறாங்க. இது யாருமே கைதட்ட மாட்டீங்களே. அப்போ அபிராமத்தில் மறைக்க சொல்லிடுறேன். ஐயா இப்போ மறிச்சா ஒரு 8000 சில்லறையை போடலாமையா, எல்லாம் நான் ரூம் வருதேன். ஏன் அவதாரம் போட சொல்கிறாங்க காவல்துறை தெரியுமா? இங்கிட்டலாம் நிறைய கட்டியிருப்பான் போல, அவன் அக்கினி சட்டி மாதிரி அழுகிறேன். எதுக்கு அவதாரம்? உழைச்ச காசை கட்டினதுக்கு அப்புறம் அத்தாடி நம்ம காசு போச்சு, நாளை பண்ண நம்ம சரியா இருக்கணுன்றக்காக பயங்காட்டுவதற்காகத்தான் அவதாரம். வாங்க வாங்க, நீங்க உங்க மேடம், நான் இன்னைக்கு போறேன் இங்கே தான் 3 மணியோட பேக்கப் தான். அதே போல மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு நேற்றைய அன்னதானத்திற்கு 10,000 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. 10,000 ரூபாய்க்கு ஒரு வேட்டி. ஏ பிரபு காம், அரே ராம், சந்தனம் தேக்கலை மட்டும் அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வழி அடிச்சு தேவையா? சரி, அவ்வளோதானே. பொன்னாடி போத்து கௌரவப்படுத்திய எங்களது இளந்த குளம் பாலமுருகன் மைட் செட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ ஹலோ, மேனேஜரா? வந்தாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டேன். கண்டாளி மையம் கலாண்டு போயிட்டான். தேடியமே நரேன் தாலிமார். காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி, காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மாடு ஒட்டி, காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மாடு ஒட்டி பசும்ப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. ஆப்ப நாடு வண்டி கட்டி இழந்த குளம் மாடு ஒட்டி பசும்ப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. இந்திராணி பெற்றெடுத்த எங்க குல தங்கமடி, இந்திராணி பெற்றெடுத்த எங்கள் குல தங்கமடி, இந்திராணி பெற்றெடுத்த எங்க குல தங்கமடி, எக்குளமோ வணங்குதோவா ஆசை செல்லாயி, அவர் நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா, அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா, அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா, எக்குளமும் வணங்குதோபா ஆசை செல்லாயி, தேவரையா நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி. ஆப்ப நாடு மாடு ஒட்டி இழந்த குளம் வண்டி கட்டி பசுப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி. இதான் கிராமத்தினுடைய நோட்டீஸுங்கய்யா. ராமராஜ் வேட்டிகள் சட்டைகள் விதி என்ன கரத்திலும் புனர்வாழக்கூடிய மதிமரியாக்குரிய நல்லாங்குளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயனார் சாமி குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு திரு இருளப்பசாமி, முத்துக்காளியம்மன், நல்லாங்குளம் கிராமத்தார்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் வேற பவுன்சர் பந்து வரக்கிறேன். நல்லாங்குளம் கிராமத்தார் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த குதிரையை தூக்கி சிம்பிளா கோட்டு அதை வச்சு தான் தூக்கணும். பாவம், இந்த சிம்பிளா கோட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இசை என்பதை நான் சொல்கிறேன். இந்த வயதானவர்கள்லாம்
அங்கே இருக்காங்க. அதுலேயும் நிறையா குடும்பம் வாழுது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆமாம், தேவர் பாட்டு பாடினதுக்காக இப்போத்தான் வருதுன்னு நினைக்கிறேன். 100 என்னன்றது இல்லையாடா. தேவர் பாடலை பாடாடி ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய எம்கேஆர் அன்பாலயத்திற்காக ஆர் ராஸ் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். ஆம்பளை ஆள் தானே, பொம்பளை ஆள் ஏத்தா பழைய கொலுசு இருந்தா கலட்டுக்கு புதுப்பிச்சு தாரே. 500 ரூபாய் வச்சு எங்களுக்கு ஒரு ஆளே 800 வடை திரும்பானே. நல்லாங்குளம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அமர்ச்சாக. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக 7 அடி உயரத்தில் வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி. ஒரு நாளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ புது பேர் மாத்திருக்க மாட்டானே. என்ன பேரு? அருண் பொச்சன், அருண் ரட்சன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா உலகத்திலே நாடக நடிகர்கள் நிறைய பேர் உண்மையான பேர்லாம் கிடையாது. இவன் பாரு ஆத்மநாதன் தான் அவன் பேரு, அருள் ரட்சன் பொச்சன்னு வச்சிருக்கேன். அதனை தொடர்ந்து பசத்துக்குரிய அன்பு மாமா ஆசிரியர் பெருந்தகை மானாமதுரை அருகாமல் உள்ள எஸ் காரக்குடி மண்ணின் மைந்தன் ஏஎஸ் ஆனந்தகுமார் அவருடைய மாணவனும் என்னுடைய சிசியன் அறிமுகம். அன்னைக்கு பிச்சிருவேன். எனது அன்பு மாணவன், என் அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண் கண்டெடுத்த ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, மேடைகளே அசைப்பாள். மேடை கீழே முட்டு விலகுச்சுன்னா அவன் மூட்டு தெரிச்சிடும். கிட்டத்தட்ட 127 கிலோ எடை. வரும்போது சாயந்தரம் போட்டது தின்றுக்கு 137. எனது அன்பு அக்கா பெருங்கொண்ட ஒரு சிமெண்ட் மூடை 80 சேச்சி போட்டு இடிச்சாலும் அவன் பெட்டக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. பக்கெட்டு விளையுமே தவிர அவன் சாக்கெட்டு கிடையாது. என்னைய மோத்தவங்க பண்றாடா வீதி வந்தாதான்டா தெரிய. எனது அன்பு அக்கா, ஏன்னா ஒரு வயிற்றுக்காக நாங்கள்லாம் ஒரே குடும்பம். இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த வயிற்று பொழப்புக்காக அந்த பொம்பளை பிள்ளைங்க மேடையில் வந்து தன் மானம் பெருசல்ல, பிள்ளை குட்டி தான் பெருசுன்னு கூத்தாடி கஞ்சி ஊற்றுது. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் உண்மையிலே. அப்படித்தான் நம்ம பெருமையாக சொல்கிறோம். அதுக்கு என்னை கேட்காத கேள்வி கேட்குது. எங்கள் அப்பா யூடியூப்பில் பார்த்துட்டு எந்த காட்டு முட்டையை என்னையே போட்டு கிழிக்கிறா, இந்த பையன் அந்த பையன் நான் போனது தெரியுமாடாங்க கொத்தா, அவளை வெட்டாமட மாட்டேன்னு அவருதுறாரு. இந்த வந்துருச்சு மாடு பொடி மாடு, வானே வானே இன்னும் ஒரு 200 தரேன், வீட்டை விட்டு போயிடுறியா? இப்போத்தே உன்னை நம்புறேன், நான் தான் ராதாகிருஷ்ணன். உண்மைதான். கழட்டி போட்டு முண்டமா வரவா? அப்போ ரத்தத்தை எடுத்து பெரியாஸ்பத்திரி செக்கப் கொடு. இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மதுரை அடையாளமாக இருக்கிற எம் சப்பானி முருகன் அவர்கள் 200 ரூபாய் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அதே போல தரக்குடி கேஆர் லட்சுமணன், அபிராமம், மூவேந்திரன் ஆகியோர் சேர்ந்து ராதாவை பாராட்டி இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். முத்துரு 100 ரூபா கொடுத்தீல? ஆமா, அதிபெருமையே 100 ரூபாய் கொடுத்தோன்னே பேர் சொல்ல மாட்டேன். அப்படி வா, சூப்பர்யா, ஆடா சோக்கர், வாடா சூப்பர். எத்தனை பேர் குடிய கடுத்தியோ. அகில இந்திய பார்வர் பிளாக் மதனுடைய அடையாளம் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் என் அன்பு அண்ணே சப்பானி முருகன். மறக்க மாட்டேன். அன்பாலயத்துக்காக அன்னதானத்துக்காக நிறையா உதவி செய்த ஒரு மரவெண்ண எங்கள் அண்ணே சப்பானி முருகன், மறக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அண்ணே தரக்குடி கேஆர் லட்சுமணன் அவர்களும் நிறைய உதவி செய்திருக்கிறார். அபிராமம், மூவேந்திரன், அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இவங்க எப்படியும் இவங்க 200 ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க அதனுடைய அண்ணன் தம்பி யாராவது கொடுத்துருக்கீங்க? மூவேந்திரன் அண்ணன் கொடுத்துருக்கா? 200 ரூபா கொடுத்துருக்கே, நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, திருச்சி எக்ஸ்பிரஸ் பட்டான். திருச்சி எக்ஸ்பிரஸ் நீங்க வாட்டுக்கு எல்லாரும் வந்து ஏறிட்டு போயிடக்கூடாது.
இது குட்டியான தான். 4 பேர் தான் ஏறுவோம். வீடு காற்று இறங்கிறோம், நாங்கள் உருட்டிகிட்டே போயிட்டு இருப்போம். இந்த பச்சை தொண்டுக்கு அனத்தாலம் பிடிச்சிச்சு வா. இந்த 4 பேரும் பாருவேன் கதால் தட்டு போட்டு இந்த கதவாளி திரிகிட்டு கிடக்கும் பாரு. எதை என்ன பண்ண காத்திருக்கேன்னு தெரியல. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் ஒரு நடன மங்கை, விஜி ஓட்ட குட்டி. உண்மையிலே இந்த புள்ள சூப்பர் புள்ளப்பா. ஏன்னா விஜயை கட்டி பிடிக்கலாம் அக்கா. அதை எப்போ கட்டி பிடிச்சாலும் எனக்கு வந்து வாஷிங் மிஷினில் பிறண்ட மாதிரியே இருக்கும். ஆனால் ராணி அப்படி கிடையாது, புஜு புஜுன்னு நல்லா இருக்கும். என்ன புருஷன் ஏற்கனவே ஒரு கஞ்சா காசில் உள்ள போயிருக்கானா, அவன் என்னையே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் இன்னிலேருந்து அது எனக்கு சித்திமா. அண்ணே கட்டி பிடிக்கிற வேலை மட்டும் நீ வந்து ஒர்க் பண்ண. ஐயோ நான் வரலண்ணே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு தங்கச்சி வேணும். அது வீட்டுக்காரனே வந்தான். இவன் கஞ்சா திருநவே கிடையாது, கஞ்சா குடிச்சவன்ட்ட அடி வாங்கினவன். எனது அன்பு அத்தை மகள். அத்தை மகன் சொன்னே அங்கிட்டு சிரிப்பை பாரு. இளவட்ட போய் வரோம் கப்ளிங்காகத்தான் வந்துருப்பாங்க. நான் என்ன செய்ய, என் தம்பிகளை ஒன்றும் செய்ய முடியாதுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணே அப்படி கட்டி பிடிச்சி விளையாண்டேன்னா அது வந்து இந்த கூண்டெல்லாம் இல்லாத காலம். இப்போ இவங்க நல்லா சூம் பண்ணி எடுத்துடுறாங்க. சூம் பண்ணி எடுத்தவனே காலையில் டைங்கின்னு வந்தவனே முண்டாட்டி அப்படி பார்த்தவனே, என்ன இதை போய் நிறைய தடவை இருக்க, அது அது காமெடி, இது தொழில். அப்படி என்ன தொழில்? அந்த பிள்ளைட்டு நீ அப்படி நெருங்கலையே, இப்படி நெருங்குற வச்சிருக்கியான்றா. 3 தடவை மாடர் தப்பிச்சேன். ஒரு தடவைலாம் கருங்கல்கிட்ட எரிஞ்ச விலையிக்கிட்டே எங்கள் அப்பா சாணி அல்னவர் அவர் மேலே விழுந்து அவர் போய் காளி கோயிலில் போய் மண்ணை வாரி வச்சு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. உசுர விதி போடா பேக்குதி. சர்ரா பேக்குதி சர்ரா அதே. ஆமாம் பொய்யா எவர் சொல்கிறாரு? உனக்கு இன்னிலேருந்து பொம்பளை ஆசை இல்லாமல் இரு, வேலிக்கருவ மண்டி. எனது அன்பு அத்த மகள் புதுகை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ராணி 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 ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. ஒவ்வொரு பெட்டிக்காரர்களுக்கும் ஒரு தொண்டை இருக்கும். இவன் தொண்டை பார்த்தீங்கன்னா மாடு இளங்கொடி ஓடும் போது ஒரு சத்தம் கொடுக்கும். அள்ளி என் தம்பிகிட்ட லேசான ஆள்லாம் வந்து பண்ண முடியாது. நான் அவனை வந்து கேலி பண்ணலை. அவளுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு பிழைக்கிறவன் தான் மனுஷன். ஆழ்த்துக்களை என் தம்பி. ஒரு நாரதர்லாம் வெளியே வரும்போது உலக சயன்னா சரணம்னேன் அடிச்சான் பாரு. ஓ நம்மோ நாராயண அடிச்சு அதோட போய் அவன் போகிறது புதுக்கோட்டை வண்டி தூத்துக்குடி வண்டியில் ஏறிக்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அப்படி அவன் வந்து மேஜிக் பண்ணக்கூடாது. என் அன்பு தம்பி தம்பி அடுத்தவனை சிரிச்ச கூடாது, அவனை சிரிப்பு வைக்காது. சட்டியே ஓடலை 14 வருஷமா. ஏன்னு கேட்டேன், சைடில் அறுக்குதுன்றேன் தொடஸ்டான். ஆனால் இவன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சேர் வந்து சின்ன சேர்லாம் இவன் உட்கார முடியாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சேரு கட்டேன். 50 வேமா வந்து சேர் தானே பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து கொடுத்துட்டார். இவனு நெளிச்சு ஒத்த வச்சுக்கிட்டே வரு. யானை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி. என்னை கூப்பிட்டேன், என்னை தொட ரொம்ப அறுக்குது, நான் வாசிக்க மாட்டேன். என்னப்பா ஒரு சேர் வாங்கி கொடுனே என்ன. உடனே 4 பேர் அப்படியே மிதந்துக்கிட்டே இருந்தாங்க, வேர்த்து தண்ணி ஓட்டிருக்காங்க தெரியல. 4 புறம் இங்கே வாங்கன்னேன். என்னண்ணே எம்கேஆர்ண்ணே ஒரு சேர் அந்த தம்பிக்கு கொடுங்கண்ணே. உனக்கா உசுரே கொடுக்க முடியாது, சேர் தானே வாங்கடான்னு ஓடினாங்க. கருவில் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. வாச்சிக்கிட்டே இருந்தேன். சாமி அழைச்சேன். சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு. அங்கே 3 பேர் ஆடினாங்க ஊருக்குள்ளே. இவன் ஆடிட்டேன். இவன் ஆடி யார் பாண்டேன், எனக்கு போயலை வேணும் பாண்டேன். அப்புறம் தான் தெரியுது அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு போன சேர். அந்த கிளவி கலைமானம் போடும் போல. போயலை வேணும்ட்டேன். அடுத்து என்ன ஒன்று 100 நாள் வேலைக்கு போகணும்ட்டேன். வந்தேன். இப்போ எந்த சேர் ஓட்டாலும் மோந்து பார்த்துட்டு தான் உட்காருவேன். கதம்ப வாடை பன்னீர் வாடை வருதா அதில் அரண்டை வந்தேன். என்ன எப்படி இவன் சாஞ்சு சாண்டை தள்ளி விட்டுருவேன். இந்த கருத்த பையன் நல்ல பையன் தான். ஏன்னா அன்பு தம்பி தீபாவளி எல்லாரும் தீபாவளி கொண்டாடுவீல்ல, வந்துருச்சுல. தீபாவளிக்கு எல்லார் வீட்டில் என்ன இருக்கோ எது இருக்கோ ஒன்று மட்டும் இருக்கும், வெடி. அந்த வெடினால 7 மாதம் புண்ணாராம கிடந்தேன். உங்க எல்லாத்துக்கும் சொல்றது ஒரு விழிப்புணர்வு. நல்லா சூம் பண்ணி எடுங்கப்பா. வேணாண்டா சொல்லாதா ராதா, வேணாண்டா.
என் தம்பி எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வுப்பா, அடுத்த வருஷம் செய்யக்கூடாது. அது உயிர் எனக்கு முக்கியம். யார் பட்டாசு வெடிச்சாலும் கனமான ஆடைகளை உடுத்தி விட்டு வெடிங்க. சட்டிலாம் 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த புகை உள்ள போய் மசுரை காலி பண்ணிடும். இதான் காமெடி. இதெல்லாம் விஜய் டிவி வரையும் கொண்டு வருவேன். ஆனா என் தம்பி நிற போத நடுவர் அவர்களே, நிற போதையில இவன் மயன் காலையில் ஒரு 4:30 இருக்கும் தீபாவளி வெடிய போகுது. 4:30 ஓடியாந்து எழுப்பியிருக்கேன். அப்பா அப்பா பக்கத்து விட்டு முகில் ராகுல்லாம் வெடி வைக்கிறாங்க, நீ ஏப்பா படுத்து கிடங்க, எந்திரிங்க டாடி. இவன் முண்டை யோசிக்க வேண்டாமா? தான் என்ன நிலைமையில படுத்துருக்கணும்னு யோசிக்கவில்லை இந்த தமிழன். படக்குன்னு எந்திரிச்சிருக்கேன். வெறும் கைலி மட்டும்தான். நோ அண்டர்வேர், நோ வெதர் தடுப்பு சட்டி. போயிட்டேன். பிள்ளை என்ன பண்ணுவேன்? தன் ஈன்ற சிசுபாலன் வெடி ஓடும் என்று சொன்னானே, தன் மகனுக்காக நெஞ்சுக்கு கட்டி கொண்டு போயிவே அணிகுண்ட பிரிச்சு வச்சிருக்கேன். மயம் பின்னாடி பாக்கெட்டோட நின்றுருக்கேன். நெஞ்சு தூக்கி கட்டிட்டு அணிகுண்டில் கொண்டு போய் ஊதுபத்தி என்று சொல்லக்கூடிய கமகம வாசனை அதை கொண்டு போய் இப்படி குனிஞ்சு வச்சிருக்கேன். மயம் பின்னாடி வெடி பாக்ஸோட நின்றவன் அண்ணாந்து பார்த்துருக்கிறான். 2 வெதர் தொடைய சுரண்டி இருக்கேன் அவன்கிட்ட. மயன் அப்பா இங்க ஒரு வெடி இருக்குப்பா. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன சிசுபாலன். இவன் பேப்பைய மயன் யோசிக்க கூடாது. அந்த வெடியை நீ பத்த வைப்பா என்று சொல்லியிருக்கிறான். அவன் ஊதுவத்தியை கொடுப்பான் இருக்கேன். நான் இதை வைக்கிறேன். நோத்தாட்ட போய் விறகுல இருக்கான். அவங்க அம்மா பணியாரம் சுட்டக்கூடிய காலகட்டம். பணியாரம் சுட்டு கொண்டு இருந்தாள் தாய். இவ்வளவு பெரிய கொல்லிக்கட்டை கொண்டு வந்து வைத்து விட்டான் கீழே. சுறுசுறுன்னு ஓடி போய் விழுந்திருக்கிறான் ஊரணியிலே. அங்கே ஒரு பொம்பளை என்னதாச்சு குளிச்சவ செருப்புட்ட அடிச்சு. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் அன்புறவன். பாதுகாப்பு இல்லாத பட்டாசை வெடிப்பதை விட பயத்திலே வீட்டில் படுத்து கிடப்பதை நிரந்தரம் என்று கைதட்டலாம். முடிச்சு. இந்த சோகுக்கு மட்டும் 8000 வாங்குறேன். ரொம்ப டே தீக்காயம் பெல்லா காயம்டா. ஏன் தம்பியை பத்தியா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். செவத்துல சாயிரானா கப்ளிங் தெரியான்னு. என் பேரு நாம ஓடியாம்பா. என்னன்னே சொல்ற? யார் போது? அன்பு தம்பி, உண்மையிலே இவனுடைய குரலை நல்லா எல்லாரும் கவனிச்சு பாருங்க. தேவா சார் வாய்ஸ் அப்படியே இருக்கும். அதனாலதான் அவர் வர்ற திரைப்படத்துல பாடுறதே இல்லை. அவருக்கு அடப்பு உண்டாயிருச்சு. இவன் எடுத்துக்கிட்டே ஆக. தம்பி, பெற்ற தாய் இந்த உலகத்துல யாருன்னா பெத்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. இந்திராணி அம்மையார் என்று ஒரு தாய் இல்லைன்னா சித்தர் ஊனா முத்துராமலிங்க தேவரையா கிடைச்சிருக்க மாட்டான். நான் ஆத்தாவத்தையும் பெருசா நினைப்பேன். ஏன்னா அப்பா வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு நம்மளை அடிக்கும் போது கூட ஆத்தா ஊருகட்ட கண்டாலுமே பச்சை புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னைய கூட அடியா அப்படின்னு முந்தானைக்கிற மறைச்சுக்கிறேன் எங்க ஆத்தா. ஏன் அம்மா அம்மான்னு சொல்றேன்? அம்மா நம்மளை அப்பெல்லாம் செல்லமா வளர்க்குங்க. ஏம்மா சோறு வேணாம்மா, வயிறு ஒரு மாதிரி ஏழை ஐயா, ஒரு இட்லி அம்மா ஊட்டி விடுறப்பா, மீன் குழம்பு ஊற்றி வைக்கவா, சட்னி அரைக்கவா விடாது. அப்பா அப்படி கிடையாது. அப்பா இங்கிருந்து வரும்போதே மிலிட்ரி மேன் மாதிரி தான். நெஞ்சுக்கு வேட்டியை கட்டி எங்க அவன் முறி எங்க கிரிக்கெட் விளையாட அம்மாய்கள் எந்த கிரிக்கெட் நோத்த விட்டு கிரிக்கெட்டு அவன் வரட்டும் அப்படின்னா அவனே சீமக்கரில் நம்ம படுத்துக்கிறாங்க. அப்படி அவர் அப்பையிலேருந்தே அப்படித்தான் ரெவடி மாதிரி தான். அதனால அம்மா பாசத்துக்கு எவ்வளோ ஒரு வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் பாசத்துக்கு அத்தனை தமிழ் உறவுகளும் அடிமை ஐயா. அம்மா பாட்டு ஒன்று பாடு, ஏதோ உனக்கு பார்த்து காலையில் அபிராமத்தில் அப்பா வாங்கித்தானே. இந்த அம்மான்னு சொன்ன உடனே அழுதேன் பாரு. அம்மா பாட்டு அண்ணே முருகா தங்கம் எக்கோ இது வச்சு விட்டு நம்ம பையன் 2 எலும்பை சேர்த்து வை, சூப்பு இருந்தா ஊற்றி. அம்மா பாட்டுப்பா. அம்மா பாட்டு எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணும் அண்ணே. ஏன் ஒரு 12 கிலோ மிளகா வாங்கிட்டு தூவி விடு. அழுகிற மாதிரி தான் ஃபீலிங். அப்படியே அழுதவனே கையிலாம் நனையணும் புழிஞ்சிட்டு வந்து உட்காரும். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணி விடும். எப்பேட்டா பண்ணு. அல்லோ அருமையான பாட்டு, தாய் பாட்டு. அல்லோ இன்னும் பாடவே இல்லையா? ஓ பொன்ன போல ஆத்தா
சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே. சிக்குவாலா கொஞ்சம் சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ நேத்து குடிச்சதுல 2 ஒன்று மிச்சம் இருக்குடா. நாடத்துக்கு வந்தே கேரத்துக்கு வந்தேடா பேப்பையமே. நீ தானடா அழுகிற மாதிரி பாட சொன்னேன். சிக்குவாலா விழுந்து நக்குவாலாம். ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும்.
கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் வா வாழ்த்துக்கள் தம்பி. போதும் போதும், நீ வீட்டுக்கு போ, அவ்வளவுதான் முடிச்சு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையிடி குமரன். யாரும் கல்யாணம் ஆகலை வயசாயிருச்சுன்னு கவலைப்படாது. ஏன்னா அப்படி ஆகாத வேதனைப்பட்ட ஆளுன்னா செல்வத்தை பாருங்க. செல்வம் கல்யாணம் பண்ணும்போது இதே மண்டை தான். அவனை கல்யாணம் பண்ண அந்த தமிழச்சிக்கு நான் பால் கூட எடுக்கிறேன். ஏன்னா எத்தனை தடவை இருட்டிலே அரண்டு எந்திரிச்சிருக்கும். வாழ்த்துக்கள் கப்ளிங். கோயில்பட்டியை சேர்ந்த. அப்படி எதை பார்த்து நீ அரண்டிருக்க? எதை பார்த்து அரண்டிருக்க? ஒண்ணுமே செய்யாட்டாலும் மண்டையில முட்டிடுவேன்ல, அப்படியே அப்படியே முட்டுவேன். முட்டி மட்டப்படுத்தி விட்டு ஓசை பிடுங்கி விட்டு போயிட்டேன். வெரி டேஞ்சர் பாய். கோயில்பட்டி செல்மா அவர்கள் மிருகத்தை சேர்த்து விட்டு வெத்தலை ஓடுவார்கள். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ எனக்கு கம்பெனி மிருதங்கம். வாழ்த்துக்கள். சிங்கப்பூருக்கு வாய்ப்பு கிடைச்சு முண்டை ஒரு மசருனால போச்சு. பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு புதுக்கோட்டையில் ஒரு ஆளை மசூரி செய்ய சொல்லி டோப்பை வச்சுட்டு போய் எடுத்திருக்கேன். இங்கே போய் ஏர்போர்ட்டில் காமிக்கும் போது இதில் மண்டே இப்படி இருக்குது, வெளியே போட்டாங்க. அதோட கட்டையை கொண்டு போய் மணப்பாறையில் பஸ் ஸ்டாண்டில் அடித்தேன். செய்யக்கூடாது செல்வம், முண்டமாக கூட போ மசூர்லாம். அந்த சீரியல் நிற்கிற ஐயா ஏன் மூங்கிக்கம்பெல்லாம் ஒடிக்கிறீங்க ப்ரோ? அது ஒடிச்சிடாதீங்க. ஐயாவோட கட் அவுட் இருக்குங்க, அதை யாரும் ஒடிச்சிடாதீங்க. அவ்வளோதான். அதுக்கு என்ன சோதனை? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. அன்னை மண்டி ஓட்டுச்சு, எத்தனை அடி அடிக்க போதும். அண்ணே மண்டி ஓட்டு என்னண்ணே ஒன்று கேப்பமுத்து பிறக்கும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பெருங்கொண்ட ஒரு ஆசிரியர் பிறந்த. அது இங்கே இருக்க வேண்டிய இடமே இல்லை. இடம் இல்லாமல் இங்கே உட்காந்து பெரும்பாலும் தண்ணிக்குள்ளதான் நீஞ்சுக்கிட்டு அடி. ஏய் இதை சொல்ற, பழைய காலத்தில் எங்கள் அப்பத்தா பட்டுக்கலையெல்லாம் பார்த்தா கம்மாயில் நீச்சல் அடிக்கும்பா. நீச்சல் அடிக்கும் போது இந்த பாவாடை முட்டையா தெரியும். முட்டைக்குள்ள முட்டை அமுங்கனே ஒரு ஆள் எந்திரிப்பேன் எங்கள் ஐயா. அதோட எங்கள் அப்பத்தா சென்னை ஆயிரும். அதோட வளகாப்பு. ஒரு முட்டை
முட்டை வேலை ஓ வேலை அதில் பிறந்த வந்து அவன் என்ன 2 முட்டை விட்டுச்சா? 2 முட்டை விட்டா குசை போடுச்சுன்னா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆள் ஒன்றை சேர்ப்பறார். அடிக்கும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வரும். எங்கள் ஊரில் ஒரு கிளவி ஒரு தீச்சட்டியை செலுத்தே விடலை. அவன் முருகான வேப்பங்கொலையை வச்சு அவன் பேரந்தான் சட்டி எடுத்தேன். ட்ரம் செட்டு முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் சட்டி எடுத்து அந்த கிளவி முன்னாடி போயிட்டு அதுக்கு ராக்காய் இறங்கும்பான். அது அவன் தள்ளி போக முடியாங்கிட்டு இருந்தேன். இது போல அவன் சட்டி எப்படியே ஏந்திரியான், சூடு தாங்க முடியல. இது போக விடாம இல்லை, புகையே வராம. உனக்கு சட்டி செலுத்துற அவ்வளோ ஈஸியாக சிரிக்கிறேன் என்ன? எங்கள் அப்பத்தா சிறந்த முறையில் இங்கே சீர்தால் அமைத்து கொண்டிருக்கிறா பெருங்கொண்ட ஒரு பூசாரி பெருந்தகை. புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இன்னைக்கு அரிசி ஓடலையா மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. என்னடா வேஷங்கள்ல வர்ற மாதிரி வர்ற? பாட்டு பாடவா? ஹலோ, கரெக்டா அந்த லிரிக்ஸ் யாழா கரெக்டா போடு. குயிலுக்கும் போ தம்பி, நீ சிரிக்கும் போது மடுவுதான். குயிலுக்கும் போ கோயிலுக்கும் போ கோபுரமானதன்ன. ஏய், பாட்டு முகாரி தான் தொட்டேன், அதுக்குள்ள அங்கே போயிட்டிய. அதுக்குள்ள கமுதியை தாண்டிட்டிய. என்ன பங்காளி என்ன பாடுறனோ அதை லிரிக்ஸை பிடிச்சி நல்லா தடவி போடு. கரெக்டா அந்த கிண்ணாலாம் வரணும். ஓகே, ரெடியா? தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போடட்டா இல்லை சுழற்றிய வெள்ளிக்கிழமை பஜ. இப்போ உன்னைய கண்டுபிடிக்கிறேன். இது வந்து ரொம்ப இதான பாட்டு. ஓரார் என்ன ஒன்று போறானோ இந்த பாட்டில் இந்த வரையில வர்றது மூக்காந்த போவேன். ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. நீ என்ன கேரக்டர் இப்ப கண்டுபிடிப்பேன். வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெள்ளீர பஜனைக்கு போறாளா? காலையில உனக்கு சம்பளம் கொடுத்தா தரப்பு. அதுக்கு மட்டும் அப்படியே அந்த சுண்டலுக்கு இழுச்சாச்சான் பாரு. சாமி அழைக்க போறேன். சாமி கண்ணை திறந்து ஆடணும். கண்ணை மூடி ஆடினா அது சாமி கிடையாது, அது பேய் தான் அப்படி ஆடும். கண்ணை திறந்து சாமி ஆடுறது எதுக்குன்னா, காலில் விழுகிறது யாருன்னு பார்த்து குறி சொல்லணும். படக்குன்னு 25 வயசு பொம்பளை பிள்ளை விழுகும், பிள்ளை வரம் கேட்டு. படக்குன்னு பார்த்தா கிளவி விழுகும், 90 வயசு கிளவி. இவன் கண்ணை முடிக்கிட்டே 90 வயசு கிளவிக்கு சித்திரில் தொட்டி கட்டுறதா எந்திரிச்சான்னா அது விளக்கமாக அடிக்க மாட்டேங்காதா? எக்கோய். ஹலோ 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 ஹலோ. நல்லங்குளம் கிராமத்திலே பாட்டங்க ஆண்டயாமி வீரம் குறையலையா. நல்லங்குளம் ஐயனாரு உன் விளையாட்டு பத்தலையா. நல்லங்குளம் கிராமத்திலே மறவர்கள் ஆண்டசாமி வீரம் குறையலையா.
ஐயா எங்க ஐயனாரு இன்னும் கொஞ்சம் விளையாடுயா எங்க ஐயனாரு வீரம் குறையலையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா நல்லாங்குளம் தம்பி ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறானையா நல்லாங்குளம் கிராமத்திலே பாட்டைங்க ஆண்டஜாமி வீரம் குறையலையா எங்க பாட்டஞ்சாமி நின்றுதான் விளையாடுதோ வாரையா இந்த சாமி ஊரா நின்றுதான் விளையாடுதோ வாரையா கோடிசனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடிசனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடிசனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா நல்லாங்குளம் கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா நல்லாங்குளம் கிராமத்திலே மறவர்கள் ஆண்டசாமி வீரம் குறையலையா எங்க பாட்டஞ்சாமி மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா இந்த சாமி ஊரா வீரம் குறையலையா டான்ஸை வர சொல்லி என்ன மொத்தத்தை குடிக்கிறியா அது வரும்போதே வரும் அது எல்லாமே மாட்ட வேணாமா அது பாவம் தூங்கி இருந்துச்சு நாள் டீ இருக்காப்பு எங்கே இருக்கு ஆள் இருக்கா உள்ள ஆள் போட்டிருக்கீங்களா கொஞ்சம் வயசால இப்போ வயசானவரா கொஞ்சம் வயசான வரமாட்டார் பாதுகாக்கிறது கூட நான் பெரும் பாடாது தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எஸ் இலந்தை குளம் பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் நல்ல பாட்டா செக்ஸ் பாட்டா ஒரு பாட்டு மைசெட் உண்மையிலே எஸ் இழந்த குளம் நீங்கள் நல்லா இருக்கணும் அடுத்த வருஷம் நாங்கள் பெருங்கொண்ட கோடாங்கி நான் சொல்கிறது பழிக்கும் பெரிய லெவலில் வரணும் இந்த ஏரியாவிலே உன்னை மாதிரி பணம் எவன்ட்டு இருக்கக்கூடாது நீ நல்லா இருக்கணும் நாங்கள் ஊரம் தெருவில் தெரியணும் நல்லா என்ன பேசினாலும் 10 ரூபா நகட்ட மாட்டேன் விதி இருந்தாலும் பெரிய தமேனே நல்லா வாழ்த்துக்கள் பாலமுருகன் பாலமுருகன் மைசெட் எஸ் இளந்த குளத்திலிருந்து நல்லாங்குளம் கிராமத்தார்கள் அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் அதனுடைய ஆப்ரேட்டர் சூப்பர் எங்கள் அண்ணே மண்டல மாணிக்கிறதுலேருந்து வருகிறது எங்கள் அண்ணே முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சூப்பர் அங்கே தான் நிற்கணும் பல கோடிக்கு நீ லாரி வாங்கினாலும் ஓட்டுற டிரைவர் நல்ல டிரைவராக இருக்கான் இந்த தண்டி கண்டல் லாரி வாங்கிட்டு சேராட்டை ஓட்டணும்னு விட்டேன்னா 2 கவுத்துதேன் அதோட கடையம்பட்டு சூம்பிக்கிட்டு திரி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை குருநாதர் இல்லாத கலை எந்த கலையும் நிரந்தரமாக முன்னேற முடியாது என்னுடைய வாத்தியார் அப்படித்தான் எங்க வாத்தியார் தான் சொன்னார் மணித்தேவர் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உன்னால் முடிஞ்சது கஷ்டப்படுறக்கூடிய கலைஞனை வளர்த்து விடுறான் ஐயா ஒரு சில பேர் நன்றியை மறந்துடுறாங்களேன்ட்டேன் அது கொஞ்ச நாளைக்கு தாண்டா நிலைக்கும்ட்டார் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு நடுவிலே 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம்
திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே என்னால் கூத்தாடி எவ்வளவு பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தையும் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் என் அன்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இந்த நாடகத்தை கதை சுருக்கத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஊருக்காரங்கிட்ட வரத்தே செய்வாங்க. அது இல்லை, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் 2 டான்ஸ் வருவாங்க. 2 பொம்பளை தான். ஆனால் இன்னொருத்தையும் பொண்டாட்டி லேசு வாசாத்தையும் தடவ முடியும். நல்லா கட்டி பிடிக்கலன்னு அங்கிட்டு போய் நீ நோத்தாமனு வையப்படாது. லேசு வாசா தடவுவோம். ஏன்னா வயிற்று பொழப்புக்கா வேற வழி இல்லை. 2 டான்ஸ் வருவாங்க, அவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வருவேன். நாடகம் 3 மணிக்கெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட முடியும். அது ஆமாம் 3 மணி தான் நாடகமே. அதுக்கப்புறம் லைட்டை போட்டு கூட நீங்கள் எங்கே கூட சீட்டு விளையாடுங்க. அது நாங்கள் பேக்கப் போயிட்டு வரவா. எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வமந்தா. எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எக்கோயி ஐயா பாட்டு ஒன்று பாடிட்டு உள்ள வரேன். ஹலோ ஹலோ பாலிச சேலைய கட்டிக்க பழ கலர் சட்டையும் போட்டுக்க பசுமனை கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. பாலிச சேலைய கட்டிக்க பழ கலர் சட்டையும் போட்டுக்க பசுமனை கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க. கொட்டமேட தாண்டி வருவார் ராமாயி. கொட்டமேட தாண்டி வருவார் ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் வீச்சு இருக்காரு வீராயி. பாலிச சேலைய கட்டிக்க பஜக்கல சட்டையும் போட்டுக்க பசும்பொனை கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வெட்டுமே ஓடடி.